உங்கள மாதிரி இருக்க நெறைய பேர் இருக்காங்க இல்லையா? லைக் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா ஆரம்பிச்சு உங்களோட கெரியர நல்லபடியா கொண்டு போய் பெரிய பெரிய படங்கள், ஆமா. பெரிய பெரிய ஸ்டாரோட படம் பண்ண நெறைய பேர் இருப்பாங்க. சோ அவங்களுக்கெல்லாம் இப்ப நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அதுதான் மேம். இங்க எல்லாருமே ஆசைப்படுறது தான். சினிமாக்கு உங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்கும். இன்னைக்கு இயல்பா பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில சினிமானா பொண்ணு தரமாட்டாங்க, அதெல்லாம் அப்படி இருந்த ஒரு காலம் போய், இன்னைக்கு சினிமா தான் ஃபேஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஓப்பன் பண்ணாவே அப்படி எல்லாமே அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்போ சினிமா ஆசை இருக்கலாம். ஆ இது எனக்கு சொல்லணும்னு நெறைய இடத்துல இந்த YouTube, Instaல பண்ணிட்டா வந்துரலாம். அப்ப எனக்கு அது என் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. பட் அப்படி ஒரு இதில ஓடுறாங்க. இந்த சினிமாக்காக லவ் பண்ணி நான் அவங்கள தான் நான் இன்னைக்குமே என்னோட இன்ஸ்பயர் அப்படி தான் நான் வச்சிருக்கேன். ரஜினி சாரா இருக்கட்டும், கமல் சாரா இருக்கட்டும், விஜய் சேதுபதி அண்ணனா இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் அண்ணனா இருக்கட்டும். அவங்க ஆங்கரிங்க வந்து இப்படி வந்தவரு. ஏன்னா அவர் யார் யார் கூட இருந்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சனால நான் அவரையும் சொல்றேன். ஸோ இந்த வளர்ச்சி விமலன் அண்ணனா இருக்கட்டும், நாங்க எங்களோட இது நல்லாயிருக்கும். பாலசரவணன் தென் இந்த மாரி இதில ஸ்டாண்டர்ட் பீப்பிள் தான் முனிஷ்காந்த், காளி அண்ணன். ஓகே. ஒரு உழைப்பு எங்கள மாரி தான். அவங்கள மாரி தான் நாங்க. நாங்க போய் அவங்க எப்படி ஆஃபீஸ் ஏறி அசிங்கப்பட்டு ஒவ்வொரு ஆஃபீஸா ஒரு சின்ன சின்ன சீன்கள், சின்ன சின்ன விஷயங்கள் போய் போய் வந்து இன்னைக்கு உடைக்க முடியாத ஒரு இடத்துல இருக்காங்கல்ல.